சந்தித்த வேளையில் இன்று நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் கல்லூரி மாணவர்களுக்கான மனிதவள மேம்பாட்டு பயிற்சியில் புகழ்பெற்று விளங்கும் திரு வெங்கடேஷ். வணக்கம். இன்றைய தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 1,30,000 பேர் என்ஜினியரிங் பட்டதாரிகளாக வெளியில் வராங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு 40,000 பேருக்கு வேலை கிடைக்குது, இல்லை 50,000 பேருக்கு வேலை கிடைக்குது. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது வெளியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதே அரங்கத்துக்கு ஒரு 10 பேர் உள்ள நுழையிறாங்க, 4 பேர் கிடைக்குது, 6 பேர் திரும்பி வராங்க. அப்போ ஒன்று வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை சொல்லலாம், ரிசெஷனில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். பட் இருந்தாலுமே இந்த 10 பேரில் ஏன் அந்த 4 பேர், ஏன் அந்த 6 பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பாகுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை செய்கிற பணி தான் உங்களுடைய துறை சார்ந்தது வந்து. அப்போ சமீப ஆண்டுகளில் இந்த பொருளாதார தேக்க நிலைக்கு பிறகு எந்த மாதிரியான சூழல் இருக்குது, இன்றைக்கி அது மாறி வந்துட்டு இருக்கா, இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்களேன் சார். இப்போது கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போது அந்த பொருளாதார தேக்கம் அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து நம்ம ட்ரைனிங் சம்மந்தப்பட்டு எடுத்து பார்த்தோம்னா மாணவர்களுக்கு உண்டான அக்கறை சம்மந்தப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இதை ஒரு நீங்கள் கேட்ட கேள்வியில் 10 மாணவர்களில் ஏன் வந்து 4 பேர் மீதி 6 பேர் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இப்போ நான் படித்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூங்கிற ஒரு மாடலே இல்லாமல் இருந்தது. அங்கங்கே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேலைகளில் தேடி போயிட்டு இருந்தோம். பேரண்ட்ஸ் கைடன்ஸு, அந்த டீச்சர்ஸ் கைடன்ஸு அது மாறி இப்போ இருக்க சூழ்நிலையில் கேம்பஸ் இன்டர்வியூன்னு வந்ததுனால தான் 10ல் 4 அப்படிங்கிறது வந்து நம்ம பேசுகிறோம். இந்த மீதி 6 மாணவர்களையும் தேர்த்தி கொண்டு வர்றது தான் எங்களுடைய பணி. அதை பொறுத்தளவுக்கு இந்த பொருளாதார தேக்க நிலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக சமீப காலமாக வந்துட்டுருக்கு. அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து மோர் ஆஃப் அ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தாங்க. அதில் வந்து நம்ம கேம்பஸ் இன்டர்வியூவில் வர்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இன்றைய சூழ்நிலையில் ஒரு மாணவன் அவங்களுக்கு எப்படி தேவைப்படுறான் மோல்டு பண்ணி அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்லித்தரோம். அப்படி பண்ணும்போது அதில் வந்து சில மாணவர்கள் வந்து குறிப்பாக இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தனக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத அந்த ட்ரைனிங்கையும் நல்லா அட்டன் பண்ணும்போது அவன் ஈஸியாக தேர்ச்சி பெற்றான். மீதி 6 மாணவர்கள் முடியாதுன்ட்டு இல்லை, அகெயின் சில ட்ரைனிங் அவன் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக அட்டன் பண்ணான்னா நிச்சயமாக அந்த மாணவர்களையும் எடுத்து கொண்டு போயிட முடியும். ஆக்சுவலாக சரி, அந்த வகையில் ஒரு இன்டர்வியூக்கு வர ஒரு பேனல் ஒரு மாணவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆட்டிடியூட் தான் சார். ஆக்சுவலாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு என்ன தான் நம்ம சொன்னாலும் மாணவர்கள் எல்லாருமே வந்து காலேஜில் வந்து தேவையான அளவுக்கு அகாடமிக் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் இருந்தாங்கன்னா கிளாஸில் இருக்க 50 பேருக்கு ஒரே மாதிரி தான் போதிக்கிறாங்க. பட் ஆனால் அதில் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து கரெக்டாக போய் அட்டன் பண்ணி தனக்கு தேவையான அதர் தேன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவன் எப்படி தேர்ச்சி பெறுவானோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இன்டர்வியூ பேனல் எதிர்பார்க்குறது வந்து பேசிக்காக அவனோட ஆட்டிடியூட் தாங்க. அவன் வரும்போது மாணவன் வந்து எந்தெந்த கேள்விகளுக்கு, இப்போ ஒரு கேள்வி உதாரணத்துக்கு கேட்கும்போது தெரியல அப்படிங்கிறத கூட தெரியலன்னு சொல்லிடுறது பெட்டர் தென் தெரிஞ்ச மாதிரி அவன் ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் வந்து அதுதான் ஒரு மாணவனுடைய ஆட்டிடியூட் தான் மெயினாக வந்து இன்டர்வியூ பேனலில் பார்க்குறதுங்க. அதுதான் டெக்னிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்டிடியூட் பிளேஸ் மேஜர் ரோல்ங்க. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு கல்லூரியை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவர்கள் வந்து இன்றைக்கி பாடம் சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் அக்கறை செலுத்துகிறாங்க. இன்றைய சூழலில் பாடம் தவிர்ந்த விஷயங்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்கிறது இருக்குது? எல்லா கல்லூரியுமே இன்றைக்கி இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது பெரிய விஷயமாயிருச்சு சார். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் குறைஞ்சது ஒரு 60 கல்லூரியில் இப்போ வந்து தமிழ்நாடு எங்கும் போய் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறத வந்து லிசன் பண்ணுறதை விட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இந்த ட்ரைனிங்க்கு கிடைக்கிது. அதை வந்து எல்லா கல்லூரி டாப்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு கல்லூரியுமே மினிமம் 25 நாள் அவங்க அகாடமிக்ஸில் இதுக்காக அலோகேட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டதும் ரொம்ப அக்கறை எடுத்து தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா மாபெரும் வரவேற்பு, மேனேஜ்மெண்ட்டே எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து ஈஸியாக அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க. உதாரணமாக போன ஆண்டு எடுத்துட்டிங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் ஒரு 500 நாள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எல்லா கல்லூரியிலையும் சேர்த்து 500 நாளில் ஒரு பேட்சுக்கு 50 பேர்னு போட்டால் குறைஞ்சது 20,000 மாணவர்களை நம்ம ட்ரைனிங் வழியாக அட்டன் பண்ணி போயிருக்காங்க. இதிலிருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியலாம் சார், எத்தனை மாணவர்கள் வந்து காலேஜே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வகுப்பில் வந்து 50 பேருக்கும் ஒரே ஆசிரியர் தான் பாடம் எடுக்கிறார். ஆனால் சிலருக்கு புரியுது, சிலர் புரிக்கல. அப்போ வந்து அது அவருடைய தனிப்பட்ட திறன் ஒன்று இருக்குது, அதை கிராஸ்பிங் பண்ணிக்கிறதுக்கான பவர் இது. அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் விஷயங்கள் பண்ணும்போதும் சிலருக்கு சற்று அதிகமாக தேவைப்படும், சிலருக்கு இவ்வளோ பிடிங்கிற அதையும் பிரித்து பார்த்து செய்கிறது உண்டா? உண்டு சார். ஏன்னா 50 பேர் தான் ஒரு பேட்சில் லிமிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய 100 பேட்ச் அப்படின்னு எடுத்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ் இருக்காதுங்கனால
மினிமம் காலேஜில் ரெக்வெஸ்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 30லேருந்து 50க்குள்ளே தான் லிமிட் பண்ணுவோம். 50 அப்படின்னு வரும்போது 50 பேருமே வந்து நாங்கள் டிசைன் பண்ணுற கோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days 10 days அப்படின்னு தொடர்ந்து பண்ணுவோம். அது கல்லூரியுடைய நாட்களை பொறுத்து நாங்கள் மாற்றிக்குவோம். 5 நாட்கள் அப்படிங்கும்போது 3 நாள் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, 2 நாட்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸு. அந்த 3 நாளில் எவ்வளோ தான் பையன் வந்து அமைதியாக இருந்தாலும் அவனை ஃபைனலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருவோம். அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த விஷயத்தில். ஏன்னா அந்த 50 பேருக்கும் பர்சனல் அட்டென்ஷன் 3 முழு நாள் அவன் வந்து அந்த ட்ரெயினர் கூட தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கல்லூரி இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து நமக்கு எடுக்கும்போது அவனுடைய பார்வை ஃபுல்லாக அந்த ட்ரெயினர் மேலே போகும். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க சொல்கிறது எதுவுமே வந்து அகாடமிக் சம்மந்தப்பட்டது இல்லை. ஸோ அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது, பார்ட்டிசிபேஷன் நேச்சுரலாக வருது. இன்னும் கூட நாங்கள் இனோவேட்டிவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு எங்களுடைய இதில் ஒரு ட்ரைனிங் 5 நாள் டிசைன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டே வந்து யங் அச்சீவர் யாராவது இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த நம்ம முன்னாடி முன்னேறின ஒருத்தரை வந்து ஒரு 2-3 மணி நேரம் வந்து அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை கொடுக்குறோம். ஹவு தே ஹவ் கம் அப் இன் லைஃப் பேசிக்கலி. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய பார்வை ஃபுல்லாக அவர் மேலே போகுது. அப்போது அவர் வந்து ட்ரைனிங் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதும் அவங்க வளர்ந்த சூழ்நிலையில் எது கிடைக்கல அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லும்போது அவன் வந்து அந்த ட்ரைனிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸை எடுத்துக்கிறான். மீதி 4.5 நாள் அவனுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக ட்ரெயினர் மேலே போகுது. அப்போ அந்த 50 பேருக்கு எல்லாருக்குமே பர்சனல் அட்டென்ஷன் வந்துடுது. சில மாணவர்கள் பேசவே மாட்டாங்க கடைசி இது வரைக்கும். பட் அந்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்பசைஸ் பண்ணி கல்லூரியில் நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொல்லிடுவோம், சார் இந்த மாணவர்கள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன குரூப்புக்கு 1 more ட்ரைனிங் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கல்லூரியிலும் சிறந்த ஒத்துழைப்புடன் தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் பண்ண எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குது சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த வகையிலையுமே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஆக்சுவலாக. இப்போ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னா கூட இன்னும் கிராமப்புற மாணவர்களுக்கு இதனுடைய கவனம் சற்று அதிகமாகவே தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அந்த நீங்கள் பார்க்குற அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அதான் 2 நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்டி பேக்ரவுண்ட், ரூரல் பேக்ரவுண்ட். சிட்டி பேக்ரவுண்டுக்கு அடிப்படையில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுறதில்ல சார். ஆக்சுவலாக பெரும்பாலும் எல்லாருமே ஒரு மெட்ரிக் பள்ளியில் படித்து வர்றதுனால அவங்க ஈஸியாக வந்து அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு தேவை ஸ்கில் செட்டு தான், அதை பண்ணுறோம். கிராமப்புறத்தில் போகும்போது இப்போது கல்லூரிக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சார் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது. அவன் டெக்னிக்கலாக நல்லா தெரிஞ்சு கூட பாதி இடத்துல போய் ப்ரெசன்டேஷனில் விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறது எல்லாமே லாங்குவேஜ் ரிலேட்டட் தாங்க. அந்த இடத்துல கல்லூரிகளுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல இங்கிலீஷ் தான் வந்து நம்ம பெரும்பகுதி பண்ணுறோம். கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடியூலாக எடுத்து வரும்போது அந்த மாணவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் சார் ஆக்சுவலாக. சரி, அப்போ அந்த வகையில் நீங்கள் இந்த ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கில் செட் கீழே என்னெல்லாம் வருங்கிறது ஒரு 5 நாள் நம்ம ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும்போது எடுத்தோன்னே வாட் இஸ் ட்ரைனிங்லேருந்து ஆரம்பிச்சு ஒய் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அது அந்த அடிப்படை அவனுக்கு புரியணும். அதுதான் எதுக்காக நம்ம இது பண்ண வரோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு மாடியூல் பண்ணுறோம். அது வந்து ஹவு டு கம்யூனிகேட் வித் த அதர் பர்சன் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு கோல் செட்டிங், லைஃப்பில் ஏதாவது ஒரு குறிக்கோள் இல்லாமல் அவனால் எதையுமே அச்சீவ் பண்ண உன்னுடைய கோல் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கடுத்து ஒரு டீம் மேனேஜ்மெண்ட். ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்னா அது கல்லூரியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு அவன் வாழ்க்கையில் போய் ஒர்க் பண்ணுற இடம்னாலும் சரி, ஒரு ப்ராஜெக்டே பண்ணால் கூட சார் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அதனோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குங்கிறதுல கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து டீம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், டைம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி கொண்டு போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து இன்டர்வியூ டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அவனுக்கு அதுதான். எல்லாமே அவன் கற்றுக்கிட்டால் கூட ஒரு பேனலில் இது பண்ணும்போது அந்த நர்வஸ்னஸ் இல்லாமல் ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறத வந்து ஒரு மாடல் பேனல் மாதிரியே செட் பண்ணி ஒரு கார்ப்பரேட்டுக்கு அவன் போகும்போது ஒரு இன்டர்வியூ பேனல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மார்க் செஷன் க்ரியேட் பண்ணி அந்த சூழலில் அவன் விடும்போது அவன் பண்ணுற தப்பை வந்து நாங்கள் ஓரளவுக்கு வீடியோ கூட ஷூட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு திருப்பி ரீப்ளே பண்ணி இந்தந்த இடத்துல நீ இப்படி உன்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து உட்கார்ற விதம், அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி அவனுக்கு அந்த திருத்தங்களை சொல்லும்போது சின்ன சின்ன திருத்தங்கள் தான், பட் அது அவனுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லாதனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ஒரு போர்ஷன். அப்புறம் ஃபைனலாக குரூப் டிஸ்கஷன். ஒரு குரூப் டிஸ்கஷனில் உட்காரும்போது எப்படி அவன் பேசணும், எந்தெந்த இடத்துல இன்டர்ஃபியர் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல பேசக்கூடாது, எஃபெக்டிவ் லிசனிங், அதுக்கப்புறம் திருப்பி ரிப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே சார்ந்து ஒரு மாடியூலாக கொடுக்கும்போது இது ஒரு கலவை தான் சார் ஆக்சுவலாக. அகெயின் இதெல்லாம் பண்ணும்போது அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் வந்து நல்ல எஃபெக்டிவ் ஆகிடுறாங்க ஆக்சுவலாக. சரி, இப்போ இந்த நீங்கள் சொன்னதுலேயே ஒவ்வொன்றா வரும்போது முதல்ல வந்து கோல் செட்டிங், இதில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படும்? இப்போ ஒரு கோல் செட்டிங்னு எடுத்துட்டா சார் அது ஒரு பெரிய எலாபரேட் சப்ஜெக்ட். அதில் நம்ம ஒரு மாதிரி
உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னம்னா அவனுக்கு வந்து ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து படித்து முடித்தவுடன் நீ என்ன ஆக விரும்புகிறேங்கிறதுலேருந்து ஆரம்பித்தோம்னா அவன் துறை சார்ந்தப்பட்ட இதுக்கு போகிறான் அப்படின்னா இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து ஐடி அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு விதமான ஒரு மோகமாக இருக்குது. ஸோ அதைத்தான் எடுத்த உடனே எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதுலேயே நம்ம வந்து சிம்பிளாக பாகுபடுத்தி காட்டிடுவோம். அதர் தென் ஐடி உனக்கு ஒரு பெரிய ஃபீல்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் அதில் செலக்ட் பண்ணிக்கிறான். சார் இந்த இது அந்த கோல் செட்டிங்கையே வந்து நம்ம ஷேப் அப் பண்ணி கூட கொடுக்குறோம். நீ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கூட பண்ணலாம், உன்னுடைய துறை சார்ந்தும் போகலாம், அதில் இவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த குறிக்கோளை நோக்கி போகிறான் சார். அதில் வந்து நாங்கள் மாடியூல்ஸ் நிறைய கோல் செட்டிங்னா இப்போ வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்தர்னால எந்த அளவுக்கு ஒரு குறிக்கோளை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த மாடியூல் வழியாக அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்து கொண்டு போய்க்கிறான் சார். ஆக்சுவலாக அடுத்து நீங்கள் சொன்ன முக்கியமான இன்னொன்று வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பசங்க வந்து அவங்களுடைய தாட் அப்படின்னா டைமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. எந்த நேரத்தில் எதை பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இல்லை. நம்ம அதில் வந்து கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிடுவோம். ஒரு எஃபெக்டிவாக நீ வந்து நாள் ஃபுல்லாக படிக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாளை எப்படி பிரிச்சுக்கலாம், எஃபெக்டிவாக உன்னுடைய டயத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம். படிப்பதற்கென்று லிமிட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். பட் மற்ற டயத்தில் நீ வந்து கரெக்டாக உன்னுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்டது கூட இப்போ வந்து நான் விடிய படிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்கே போக முடியாத உடல் சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டுரும். அதில் வந்து நம்ம கிளியராக வந்து சொல்லிடுவோம். ஆக்சுவலாக ஒரு படிக்கிறதுக்கும் ஒரு ஹவர்ஸ், அந்த ஹவர்ஸில் ஒரு ஃபோக்கஸ்டாக நீ வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதில் ஆரம்பித்து அவனுக்கு ஒரு நாளை ஒரு 24 மணி நேரத்தை எப்படி பிரித்து கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறத நல்ல விதமாக சொல்லி கொடுத்துருவோம். அதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எலாபரேட்டாக பண்ணுற விஷயம். இப்போ இதில் வந்து பெரும்பாலான சமயங்களில் இந்த ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கா, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒரு புறம் இருக்கா. வேறு ஏதாவது வந்து அவங்களையே பயன்படுத்தி ஒரு லேப் மாதிரி அவங்கள வச்சே செய்கிற எக்ஸசைஸுங்கிறது உண்டா? இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் கூட அவங்கள அதோடு விட்டுறதில்லை. நம்ம வந்து அதோடு வந்து இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் புக் கொடுத்துட்டு வந்துடுறோம். பெரும்பாலான காலேஜில் வந்து அது ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 15 நாட்களில் அவங்க ட்ரைனிங் அப்படின்னா ஒரே டயத்தில் எடுத்துகிட்டு விட்டுட்டோம் அப்படின்னம்னா அவனுக்கு அந்த ஒரு 2 நாள் அந்த எனர்ஜி லெவல் இருக்கும். நம்ம இந்த சைடு வந்ததுக்கப்புறம் கல்லூரி விட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் அவன் திருப்பியும் பழையபடி ஆஸ் யூஷுவல் தான் இருப்பான். ஸோ அதனால் வந்து 3 விதமாக பிரிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு செமஸ்டர்னு எடுத்துட்டா 15 நாட்கள் கொடுத்தாங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக பண்ண முடியுங்கிறத 5 நாட்களாக 3 முறை நாங்கள் காலேஜுக்கு விசிட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறோங்க. அந்த இன்பிட்வீன் டைமில் ஒரு ஒர்க் புக் கொடுத்துறோம் அவங்களுக்கு. அந்த எக்ஸசைஸை வந்து அவன் ஃபாலோ பண்ணுறான லெவலுக்கு பார்த்து எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால 3ஆவது முறை போகும்போது ஒரு 50 மாணவர்களில் என்னால் உறுதியாக அடுத்து ஒரு 35 மாணவர்களுக்கு மேலே நல்ல விதமாக நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு க்ரூம் பண்ண முடியுதுங்க. மீதி 15 மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கும்போது அவனும் வந்து ஃபுல்லாக தேர்ச்சிக்கிட்டு வந்துடுறாங்க சார். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் வேர்ல்டுக்காக. இப்போ இன்றைக்கி பொறுத்தவரையிலும் இன்டர்வியூ டெக்னிக்ஸ் அப்படிங்கிறதே மாறிட்டு வருது ஒவ்வொரு பீரியட் பாட்டு. அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுதுங்களா? ஆமாம் சார். இன்டர்வியூ டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் டேயில் பசங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்கினுடைய இதை வந்து நம்ம இங்கேருந்து போகும்போதே வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு லாங்குவேஜ் ட்ரெயினர், ஒரு 5 பேர் கொண்ட பேனல், ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் எல்லாருமே இருக்கும்போது அவனுக்கு வந்து அவன் செய்கிறத நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது அவன் திருப்பி போட்டு பார்க்கும்போது அவன் செய்கிற தப்பு அவனுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஓரலாக என்ன தான் சொன்னாலும் விஷுவல் அப்பீலுங்கிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஆக்சுவலாக விஷுவல் ப்ரெசன்டேஷனில் அவன் பண்ணுற தவறுகளை பண்ணும்போது அதை ஈஸியாக எடுத்துக்கிறான். நம்ம ஓரலாக சொல்லும்போது அவன் வந்து பெரும்பாலும் முதல்லலாம் வந்து கொஞ்சம் காலத்தில் நாங்களே வந்து ஓரலாக சொல்லி கொண்டு இருந்தோம். ஆக்சுவலாக அப்போ வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இல்லாதனால திருப்பியும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவன் பேசிக் டெக்னிக்ஸ் கூட சொல்லி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக ஹவு டு ட்ரெஸ் வெல், எப்படி இன்டர்வியூ ஆன்சர் பண்ணணும், அவங்க சொல்லும்போது லிசன் பண்ணுறது எப்படி, ஃபோக்கஸ்டாக எப்படி லிசன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் ப்ராப்பராக எல்லாமே சொல்லும்போது அந்த இன்டர்வியூவோடைய இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு அங்கேயே தெரிஞ்சிருதுங்க. அப்போ அவன் வந்து கார்ப்பரேட் இதுக்கு போகும்போது அவனுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலுமான கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸே வந்து எங்கள் பசங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து இன்டர்வியூவில் வந்து சரியாக பண்ண முடியறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்த விளைவு தான் சார் ஒரு மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது. அதே கார்ப்பரேட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ ஆல்மோஸ்ட் அதே பேட்டர்னை நம்ம அங்கே போய் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக ஸோ மாணவன் முதல்லையே அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணிடுறான் இன்டர்வியூவை. ஸோ 2வது தடவை போகும்போது அவனுக்கு வந்து ஒரு அந்த நர்வஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறது இல்லை. ஒன்லி திங் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கே தவிர அந்த பேசிக் நர்வஸ்னஸை சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ டெக்னிக்ஸ் பேனலில். அதே மாதிரி இந்த குரூப் டிஸ்கஷனுமே கூட
ஏன்னா நம்மில் பலர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாருந்தா கூட விவாதம்னு வரும்போது அந்த சிக்கல் இருக்கும் வந்து. ஸோ அதுக்கான பயிற்சிகளும் தரப்படும் இருக்குது சார். குரூப் டிஸ்கஷன்லேயுமே வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் கொடுத்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கடினமான டாப்பிக்கை கொடுத்து பேசு அப்படின்னு ஒரு திடீர்னு விட்டால் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போ போய் குரூப் டிஸ்கஷனில் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டு ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம சமீப காலமாக போனீங்கன்னா கல்லூரியிலலாம் வந்து சில கல்லூரிகளில் நாங்களே வந்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொன்னோம். அப்போ மாணவர்கள் காரசார விவாதம். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீ உனக்கு பிடிச்ச லாங்குவேஜ்லேயே பேசுன்னு சொல்லிடுவோம். ஸோ அவனை வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், அவனுடைய தாட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். வெதர் இட் இஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ், ஃபஸ்ட்டு நீ பேசுன்னு சொல்லிடுறோம். கடுமையான விவாதம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கல்லூரி மாணவர்களுக்காக காதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டா கூட அவன் ரொம்ப கடுமையாக விவாதிப்பான். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேசுனது தப்பு, அதையும் அகெயின் வீடியோ ஷூட் பண்ணி தேவையில்லாத இடத்துல இன்டர்ஃபியர் பண்ணுறதும் அடுத்தவங்களை பேச விடணும். பேசிக்கலி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் குரூப் டிஸ்கஷன் சொல்லும்போது அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் மூழ்கி பயங்கரமாக சண்டை போட்டு முடிச்சு ஒரு சொல்யூஷன் வரும்போது வில் டெல் இந்த இடத்துல இவங்க நல்லா பண்ணீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது நல்லா செய்த மாணவர்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், செய்யாத மாணவர்கள் ஏன் தப்பு பண்ணீங்கிறதையும் கிளியராக சொல்லும்போது அவன் அதை பாகுபடுத்தி பார்த்துக்கிறான். அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க சார். குறை அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம செய்த தவறு நமக்கே வீடியோவில் காமிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து அவன் பாசிட்டிவாக எடுத்து அதை சரி பண்ண தான் ட்ரை பண்ணுறானே தவிர பெரும்பாலும் ஒரு குற்ற உணர்ச்சியில் தாழ்வு மனப்பான்மை வர்றதில்லைங்க இந்த இது ஃப்ரீயாக விடும்போது. ஆக்சுவலாக அது நாங்கள் இப்போ இந்த மாதிரி பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் பயிற்சி பெறாத அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வித்தியாசத்தை வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களாலே உணர முடியுதா? பெரும்பகுதி சார். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டில் இருந்தே ஆட்களை நம்ம வந்து இன்டர்வியூக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் நம்ம சில இடத்துல பயன்படுத்தியதும் உண்டு. அப்படி இருக்கிறவங்க அதே ரியல் இன்டர்வியூ வரும்போது ஒரு பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சார். கல்லூரி நிர்வாகமும் அதை அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. சமீபமாக பாண்டிச்சேரியில் ஒரு கல்லூரியில் ஒரு 6 மாதம் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கண்டினியூஸாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் ரிலேட்டடானது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒரே ஸ்ட்ரெச்சில் அவங்க வந்து ஒரு 90 மாணவர்களை எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 200. அது ஒரு பெரிய ரெக்கார்டு. அந்த கல்லூரி நிர்வாகமே அதை வந்து பெரிய லெவலில் பாராட்டியிருந்தாங்க. அதே இது வந்து போன வருடங்கள் வந்து அவங்க வந்து சரியான ஃபோக்கஸ் கொடுக்காம பிட்டாக ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு அந்த கன்சால்டேட்டே பண்ண முடியாமல் மாணவர்கள் வந்து கொஞ்சம் கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த தடவை அவங்களே ஒரு ட்ரைனிங் மெத்தடாலஜி சேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணலான்னு நமக்கு சொல்லும்போது நம்மகிட்ட டிஸ்கஸும் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துன்ட்டு கல்லூரி நிர்வாகம் இருந்தால் எங்களுக்குமே அது வந்து ஒரு லேர்னிங் கர்வாக இருந்தது. ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா அகெயின் இது வந்து ஸ்கை இஸ் த லிமிட்டுங்கிற மாதிரி நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். மாணவர்களுடைய ஃபீட்பேக் வந்து மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 110 ஃபேக்கல்ட்டிஸ் எங்களிடம் இருக்காங்க. அந்த ஃபேக்கல்ட்டிஸில் எப்படி எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தான் வந்து எங்களுடைய திறமையை. ஓகே, இப்போ இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கும் போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த குறைபாடுகள் என்னங்கிறத தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டா, இல்லை அது சிரமமா? உண்டு சார். நல்ல சில கல்லூரிகளெல்லாம் வந்து நல்ல டைம் கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து அவங்க முதல்ல நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் அசஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி தான் எங்களுக்கு ஆரம்பித்தது. அவங்க வந்து ஒரு 15 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அட் அ ஸ்ட்ரெச் அவங்க வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான அணுமுறையோடு வந்தாங்க. அப்போ நாங்கள் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ஒருத்தரோட போயிட்டோம். இந்த பேனல் நான் சொல்கிறேன் இந்த 110 பேரில் ஒரு 5 பேர் வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரைனர்ஸ். ஒரு மாணவனுடைய தனித்திறமை, அவனுடைய இண்டிவிஜுவல் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணால் ஒரு அரை மணி நேரம் அந்த மாணவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும்போது ஓரளவு அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜ் பேக்ரவுண்டில் படிக்கக்கூட வர முடியாத சூழ்நிலையில் கல்லூரிக்கு ஒரு உந்துதலின் பேரில் வந்துட்டுருக்காங்க. அந்த மாணவர்கள்லாம் வந்து நிறைய அவனுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கான்ஃபிடென்ஸே பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரெயினர் வந்து எதுக்கு யூஸ் ஆகிறாங்கன்னா இண்டிவிஜுவல் திறமை அவன் வந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குரூப்பாக உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினர்ஸினுடைய மெயின் இது அது இண்டிவிஜுவலாக அக்சஸ் பண்ண முடியும் சார். நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒருத்தருடைய இதையும் தெரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலாக. சரி, இப்போ வந்து இன்டர்வியூ ஹாலுக்குள்ளார நடந்துக்க வேண்டிய முறைகள், அந்த அடிப்படைகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஒரு மாணவன் வந்து அடிப்படையில் இன்டர்வியூவுக்கு போகும்போது ஒரு கார்ப்பரேட் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படையில் வந்து அவன் வந்து ஷார்ப்பாக ஆன்சர் பேசிக்காக அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு நல்ல ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸு அவன் செய்து வேண்டும். ஒரு க்ளீன் ஷேவில் இருந்து வந்து அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து அவங்களுடைய பார்வைக்கு அவன் வந்து ஒரு அப்பியரன்ஸ், இதில் அழகோ மற்றதோ முக்கியம் கிடையாதுங்க. இருக்கிறதுல நீட்டாக வந்து அவன் அப்பியரன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஷூ போட்டுட்டு நீட்டாக வந்தாங்கன்னா அதுவே ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் அவங்களுக்கு வந்து நல்ல இதை கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்து கேட்ட கேள்விகளுக்கு அவங்க எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். ஏன்னா வரும் எல்லாருமே வந்து அதில் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை சம்மந்தப்பட்டவங்க. அவங்க ஈஸியாக வந்து அவனுடைய ஆட்டிடியூடை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தெரிஞ்சு பதில் சொல்வதற்கும் தெரியாமல் அவன் பதில் சொல்வதற்கும் உண்டான வித்தியாசத்தை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தெரிஞ்சு பதில் சொல்கிறானா இல்லையாங்கிறதுல ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்துருங்க. ஸோ அவன் வந்து தனக்கு தெரியல அப்படிங்கிறத கூட தெரியலன்னு சொல்லிடுறது பெட்டர் தென் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த ஒரு ஃபில்ட்ரேஷன் ஆஃப் இது பார்த்துருவாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் இருக்கும்போது அவன் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதிலும் சொல்லி ஆகணும். அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் போத் ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் சார். ஆக்சுவலாக அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது பல சமயங்களில் நம்ம வந்து அந்த கார்ப்பரேட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எதிர்பார்க்குறோம். யார்கிட்ட அவன் போய் சேர போகிறானோ அவர்களுடைய பங்களிப்பு, அவங்க இந்த கல்லூரியிலேயே அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அங்கே போய் போகிறோம். அப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அவங்க அதில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறது. அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பல கல்லூரிகளில் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் வந்து டைரெக்டாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அது பட் அவங்களுடைய ஃபோக்கஸ் பிஸ்னஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து அவங்க இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி இது வந்து வேறு யாராவது அவுட் சோர்சிங் மாதிரி பண்ணி கொடுத்தா கூட அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. பட் பெரும்பாலான இடத்துல கார்ப்பரேட் இப்போ டைரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டதும் உண்மைதான். பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களுடைய பேனல் ஆஃப் ஆளுகளையே வந்து ஒரு 15 நாள் இன்டர்வியூ அனுப்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸை இது பண்ணி அதில் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான வகையில் பெரும்பாலும் அந்த இது வந்து ட்ரெண்டு வர ஆரம்பித்து விட்டதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட அந்த வகையில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம பயிற்சிகளை பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் அதிகம் செய்கிறோமா, கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கும் இதற்கான தேவை இருக்குது? எல்லா கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கும் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது வந்துருச்சு சார். ஆக்சுவலாக ஸோ எல்லா கலை அறிவியல் கல்லூரியும் இப்போ ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறதுல ஒரு 40% ஜென்ரலாக எல்லா ட்ரைனிங் கம்பெனிஸும் வந்து 40% ஆர்ட்ஸ் காலேஜை தொட்டு தான் நாங்கள் வரணும் ஆக்சுவலாக. பிகாஸ் அங்கே வந்து இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல நல்ல பிரைட்டராகவும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸோடையும் இருக்கிறாங்க. அதுவும் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டில் போகும்போது அது தங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப எம்பசைஸ் பண்ணிக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கலையறிவியல் கல்லூரி மாணவர்கள் நல்லா பிரைட்டாக இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிளேஸும் ஆகிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் போய் எடுத்த கல்லூரிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்பஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி கல்லூரியில் வராங்க சார் கார்ப்பரேட். இப்போ இந்த ஒரு 3-4 நாட்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை வடிவமைக்கும் போது ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஆள் தான் அந்த 5 நாளும் பண்ணிகிட்டு இருப்பாரா, இல்லை அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்களா, என்ன மாதிரி? அது இப்போது எந்த ஒரு கல்லூரியுமே எடுத்துட்டிங்கன்னா சார் 50 பேருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறதில்ல. ஸோ 250 பேர் 500 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளோட கலந்து ஆலோசிக்கிறாங்க. நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கணும். 5 நாள் ட்ரைனிங் 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 10 ட்ரைனர்ஸ் நம்ம ஒரே டைமில் போயிட்டுங்க 10 days காலேஜில் இருந்து அதுவும் அந்த 10 ட்ரெயினர்ஸையும் வந்து நம்ம வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இந்த 110 பேர்லேருந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கலந்து வர மாதிரி இருக்கணும். சில இடத்துல வெறும் ஆங்கிலமே இருக்க மாதிரி இருக்கணும். அது இல்லாட்டி அவங்களுக்கு ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் பெரும்பாலும் நாங்கள் டிசைன் பண்ணும்போதே ட்ரெயினரையும் செலக்ட் பண்ணிடுவோம். இந்த ட்ரெயினர் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ கல்லூரி நிர்வாகத்தையும் அதில் கலந்துக்கிட்டு 10 ட்ரெயினர் போகும்போது அந்த 10 ட்ரெயினரும் மாறி மாறி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போவாங்க. ஸோ வெவ்வேறு விதமான ப்ரெசன்டேஷனை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அகைன் ஒரே ட்ரெயினர் 10 நாள் எடுத்தா அப்படின்னா அவனுக்கு அந்த திருப்பியும் வந்து கல்லூரியில் வந்து ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுறதுனால 10 ட்ரெயினரும் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கான வெரைட்டியை அவன் வந்து பார்த்துருவான் சார் ஸ்டூடெண்ட்டு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்தித்தவளை நாளைய சிறப்பு விருந்தினர்
இந்தியர்கள் வந்து ஆங்கில அறிவு வந்து நல்ல விதமாக வளர்த்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டவர்கள் அமெரிக்கர்களாக இருக்கட்டும்